ஜெயலலிதா 500 கோடி உடனே நான் செலவு பண்ணுறேன். எங்கே 500 கோடியும் காணும், ஒன்றுத்தையும் காணும். இதுதான் ஜெயலலிதாவோட. இப்பவும் திரும்பவும் பொய் பேசுகிறாங்க. மக்களே நல்லா புரிஞ்சுக்க, அவங்க பொய்யோட மொத்த உருவம் தான். அதனால தான் அவங்க பொய்யா பேசுகிறாங்க. இல்லை ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தயவுசெய்து நீங்கள் எங்கள் கேப்டன்காதீங்க. நான் ஏதோ பேச வேண்டியதெல்லாம் மறந்து போகிறேன். அடுத்து பாலுங்க ஒவ்வொன்றா. பால் வந்து பச்சை பிள்ளை தாய்மார்கள் இவங்கெல்லாம் கூட பச்சை பிள்ளை குழந்தைகள் தான், குழந்தைகளுக்கெல்லாம் வயசானவங்களுக்கு கொடுக்குறது. அதை கூட இவங்க வாங்குறது இல்லை. பால் கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 60,000 லிட்டர் 70 லட்சம் லிட்டர் வாங்குறாங்க. இங்கே 30 லட்சம் லிட்டர். என்ன என் தமிழ்நாட்டில் கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை, எதுவுமே இல்லையா? எதுக்கு இவங்கெல்லாம் பால் கடை ஆவினில் கூட வாங்குறது? உதவி என்பது சும்மா நாங்கள் வந்து இயன்றது செய்யும் இல்லாத வரைக்கும் ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், 5 பேர் கொடுங்க போதுங்க. ஒரு ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சா 10 பைசா செலவு பண்ண முடியாது. 10 பைசா தான் செலவு பண்ண சொல்லுகிறேன். அது மாதிரி தான் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இது வந்து என்னோட உதவி இல்லை, என்னோட கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் செய்கிற உதவி. அது யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுனா என்னால் கொடுக்க முடியாது, என் தொண்டரும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ண ஏன் அதான் அப்படின்னு ஏன் நான் சொல்லுகிறேன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் சும்மா நத்தம் சொல்கிறாரு. வானத்தில் மின்னோட்டு இருந்தால் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் மின்னோட்டு இருந்தால் பேசுங்கன்னா ஏன் கொஞ்சம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கு தேசிய கூடங்களத்திலிருந்து கரண்டை கொடுக்க சொல்லுங்கள், இல்லாட்டி தமிழ்நாடு ரொம்ப மோசமாக ஏன் சொல்கிறீங்க? அப்போ மின்னோட்டு இருக்குது, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? மின்னோட்டு எங்கெங்க இருக்கு? நான் இப்போ கூட லாஜில் எல்லா இடத்துலையும் மின் டப்புன்னு போகுது. ராஜீவ்காந்தி இந்த அம்மா லெட்டர் என்டர் காப்பி நம்ம கைப்பட எழுதின காப்பி இருக்கு மக்களே. சேலங்கண்ணே என்கிட்ட கொடுத்தாரு. முதல்ல சரி, அப்புறம் என் கட்சியில் சேர்ந்து சிரம்பு கொடுத்தாரு. ஏன்னு சொல்லிக்கிறேன்னா என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது, தைரியமாக இருக்குது. இது என்னைக்குனாலும் காட்டிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இங்கே நான் சொல்ல ஜெயலலிதா அவர்களை இல்லை அதெல்லாம் கிடையாது, எம்ஜிஆர் சொல்லலை. ஏன்னா அவன் கட்டிய வீட்டுக்குள் பூந்த கருணாகரன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள்